வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக்கு, ஜனநாயகன் சென்சார் சர்டிஃபிகேட் சம்பந்தமான மேல்முறையீட்டு வழக்கு இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட்டில், அது இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு படக்குழுவுடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஹைகோர்ட்டு இந்த கேஸை விசாரித்து இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. தனி நீதிபதியுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. அதில் எங்களால் இப்போதைக்கு தலையிட முடியாது. முதல்ல ஹைகோர்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு படக்குழுவுடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ படக்குழு மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு தான் போக போகிறாங்க. 20ஆம் தேதி ஹியரிங் இருக்கா, அதில் தான் அவங்களுடைய வாதத்தை வைக்கணும். அப்போது பொங்கல் முடிகிற வரைக்கும் படம் வெளிவருவதற்கு சான்ஸே இல்லை. ஹைகோர்ட்டுடைய விசாரணையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு போஸ்ட்டு ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. நேற்று பொங்கல் செலிப்ரேஷனில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாருல டெல்லியில். அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் உட்காந்துருக்காரு, அவருக்கு பின்னாடி அண்ணாமலை உட்காந்துருக்காரு. சைடு ஆங்கிளில் புகைப்படம் எடுத்திருக்காங்க. மோடிக்கு பின்னாடி அண்ணாமலை. ஃப்ரேமை பாருங்க ஜி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க. இது 2. மூணாவது என்ன தெரியுமா, இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கிருக்கா. மாணிக்கம் தாக்கூர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிருக்காரு. பராசக்தி படம் ஃப்ளாப்பு அப்படின்னு ஓப்பனாக சொல்லிக்கிருக்காரு. இப்போது மாணிக்கம் தாக்கூரை திமுக குறி வச்சு சோசியல் மீடியாவில் அட்டாக் பண்ணிக்கிருக்காங்க. ஒரு முறை பாராளுமன்றத்தில் மாணிக்கம் தாக்கூர் சிரிக்கிற ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பிரதமர் மோடியும் சிரிக்கிறாரு. இப்போ தெரியுதா மாணிக்கம் தாக்கூர் யாருடைய உத்தரவின் பேரில் இப்படியெல்லாம் நடந்துக்கிருக்காருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க. அதே புகைப்படத்தில் பிரியங்கா காந்தி அவர்களும் சிரிக்கிறாங்க. ஏன் இதுக்கு யாரும் வாயை திறக்கலை? நார்மலாக ஏன் திமுகவுடைய தலைவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்கும் போது சிரித்து பேசுறது இல்லையா? அப்போ மோடியுடைய உத்தரவின் பேரில் தான் திமுக நடந்துக்குது அப்படின்னு அர்த்தமா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டார் மாணிக்கம் தாக்கூர். திராவிட கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாலே பிடிக்காது. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி. கூட்டணி கட்சிகள் மாங்குன்னு உழைக்கணும், திராவிட கட்சிகளுடைய வெற்றிக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சரி அந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் திராவிட கட்சிகளுக்கு தோண மாட்டேது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா அவங்க வளர்ந்துருவாங்களோ, தேசிய கட்சிகள் வளர்ந்துருவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிமுகவும் இதை தான் பண்ணுது, திமுகவும் இதை தான் பண்ணுது. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும், அதுதான் சமூக நீதி அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.